அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இனிமேல் நிறுவனராகவும் தலைவராகவும் நானே செயல்படுவேன் என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார். தற்போது தலைவராக இருக்கும் அன்புமணி ராமதாஸ் இனிமேல் செயல் தலைவராக செயல்படுவார் என்றும் அவர் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். வரக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டிதான் இந்த மாற்றங்கள். சட்டப்பேரவை தேர்தலில் இளைஞர்களை வழிநடத்துவதற்காக இந்த மாற்றம் என்று அவர் செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார். பத்திரிகையாளர்கள், அரசியல் நோக்கர்களுடைய பார்வையை நாம் இது குறித்து அறிந்து வருகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த கட்சியினுடைய எதிர்காலம் வரைக்கும் பேசியிருக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள், அரசியல் நோக்கர்கள். ஒரு முக்கியமான நகர்வு. ஆனா கட்சிக்கு இது சரியான நகர்வாக இருக்காது, பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய பார்வை என்ன திரு பிரியன்? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த மட்டும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய பங்கு மகத்தானது. அது வன்னியர் சங்கமா துவங்கி இடஒதுக்கீடு போராட்டத்தை நடத்தி மிக பிற்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடை பெற்று அப்புறம் மத்தியில் ஆட்சியில பங்கு பெற்று தமிழ்நாட்டிலையும் பல கணிசமான இடங்களை சட்டமன்றத்தில் பெற்று கட்சியை வளர்த்ததுல அவருக்கு பெரிய பங்கு இருக்கு. அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது இளைஞரணி தலைவராக இருந்த அன்புமணி அவர்களை தலைவராக போடுகிறார்கள். அப்படி தலைவராக நீங்க போட்ட பிறகு அவருக்கான முழு சுதந்திரத்தையும் நீங்க கொடுக்கணும். போன பொதுக்குழுல நீங்க திடீர்னு ஒரு இளைஞரணி செயலாளராக மற்றொரு அப்பாயின்ட் பண்ணும்போது டாக்டர் அன்புமணி அவர்கள் கட்சிக்கு உயர்த்தவர்களை போட வேண்டும் என்று சொல்கிறார். அதுல ஒரு கருத்து வேறுபாடு வந்தது. சோ அந்த கருத்து வேறுபாடு வந்த பிறகு அன்புமணி அவர்கள் பணிவர்களை அலுவலகத்தில் சந்தியுங்கள் சொல்லிட்டு போயிட்டாரு. சோ பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கு கடுமையான ஒரு மன வருத்தம். என்னடா இது, டாக்டருக்கு 2 பேருக்கு நடுவில் இந்த மாதிரியான ஒரு மனக்கசப்பு வந்திருக்கேன்ட்டு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மனக்கசப்பு ஓரளவுக்கு சரியானது. அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, கும்பகோணம் போன்ற இடங்கள்ல பெரிய பெரிய கூட்டங்களை பல்வேறு காரணங்களுக்காக அவங்க நடத்தினாங்க. அவங்க 2 பேரும் இணைந்துதான் நடத்தினாங்க. இந்த சூழலில் இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா இப்போ செயல் தலைவராக அன்புமணியும் தலைவராக நான் தொடர்ந்து இருப்பேன் என்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் கட்சியோட எதிர்காலத்தை கருதி மற்ற கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு அந்த தலைமையை கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தன்னுடைய முழு பங்கையாற்றிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு கட்சியை கொண்டு போக எதிர்காலத்துக்கு கட்சியை வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தலைமையை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது டாக்டர் அன்புமணியை அவர் ஏற்கனவே நியமிச்சிருக்காரு. அது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் அன்புமணிக்கு அவர்கள் முழு சுதந்திரம் கொடுத்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்து கட்சியை நடத்தணுமே தவிர 26 தேர்தலை நோக்கி போகும்பொழுது இந்த மாதிரியான குழப்பங்களுக்கு வழிவகுத்தால் அது கட்சி தொண்டர்களோட உற்சாகத்தை பின்னுக்கு தள்ளும் என்பது என்னுடைய கருத்து. இதுக்கு முன்னாடி பேசின ஒரு சில பத்திரிகையாளர்களுடைய கருத்து திரு பிரியன், செயல்பட வைக்கணும், இந்த இளைஞர்கள் எல்லாம் அவருக்கு பண்ணக்கூடாது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்பது என்னுடைய கருத்து. ஒரு சிறிய குறுக்கீடு. ஏன்னா கட்சிக்கு தொடர் தோல்வி இருக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு நலிந்த கட்சியாக இருக்கிறது பாமக அப்படின்லாம் இதுக்கு முன்னாடி பேசின மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் தெரிவிச்சிருந்தார். தொடர் தோல்விகளை கொடுத்திருக்கிறாரு. தலைவர் அப்படின்ற பதவியில அவர் சிறப்பாக செயல்படவில்லை அப்படின்ற ஒரு மனத்தாங்கல் இருந்திருக்கலாம் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறது. அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, உண்மையிலேயே தோல்வி இருக்கு. 21 தேர்தல் 5 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க, கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்றாங்க. அது பார்லிமெண்ட் தேர்தலில் தோல்வி வந்தது, நான் இல்லைன்னு சொல்ல மறுக்கல. ஆனால் தொடர் தோல்வியை ஒரு காரணமாக வைத்து இருக்கிற தலைமையை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்படின்லாம் பார்த்தா அதிமுக எடப்பாடி தலைமையாகவே நீடிக்க முடியாது. ஆக்சுவலா அதான் கட்சி அவர் பின்னாடி இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த சூழல்ல அன்புமணி அவர்கள் எதிர்காலத்துல கட்சியை சிறப்பாக வழி நடத்துவார். அடிப்படையான விஷயம் ஒண்ணுதான், ரொம்ப கிளியரான ஒரு விஷயம் என்னன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய முழு பங்கை இந்த கட்சிக்கு செய்து விட்டார். ஸோ கட்சியை வளர்த்தெடுத்ததில், கட்சியை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததில் அவருக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அவருக்கு கொஞ்சம் வயதாகி விட்டதால் இனிமேல் அவர் முன்போல் அழிந்து திரிந்து கட்சியை வளர்ப்பதற்கான வாய்ப்பில்லை. ஸோ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது அது தோல்வியோ வெற்றியோ அதற்கான வெற்றிக்கான ஆலோசனைகளை சொல்லக்கூடிய இடத்துல தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாரே தவிர பொறுப்பை அன்புமணி கையில் ஒப்படைக்கிறது தான் அந்த கட்சிக்கு நல்லது. கட்சி தொண்டர்கள் மத்தியில் பேசும்போது அவர்கள் சொல்வது என்னவென்றால் கட்சியை அன்புமணி கையில முழு சுதந்திரத்தோட ஒப்படைக்கணும் என்பதுதான் அவர்கள் சொல்கிற ஒரே கருத்தாக இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் 26 தேர்தலை நோக்கி போகும்போது எந்த விதமான ஒரு பிரச்சனையும் உண்டாக்காமல் ஒரு சுமூகமான ஒரு தலைமையின் கீழ், அன்புமணியின் தலைமையின் கீழ் கட்சியை கூட்டணி போன்ற விஷயங்களை தேர்தல் போது தீர்மானித்துக் கொள்ளலாம். 2 பேருக்கு நடுவில் கருத்து வேறுபாடு கூட இருக்கலாம். எது நல்லதோ அது கட்சிக்கு ஏற்றபடி அவருடைய ஆலோசனைப்படி கூட தீர்மானித்துக் கொள்ளலாம். ஆனால் இப்போ கட்சியை வளர்க்க வேண்டிய சூழல் இருக்கிறதுனால இந்த இடத்துல எந்த விதமான ஒரு முட்டுக்கட்டையோ தடையோ போடாமல் அன்புமணிக்கு முழு சுதந்திரம் கொடுத்து கட்சியை வளர்க்கக்கூடிய வாய்ப்பு. அடுத்தது ஒரு மாநில மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் இந்த மாதிரியான குழப்பம் வந்தா கட்சி தொண்டர்களின் உற்சாகம் குறையும் என்பது என் கருத்து.
நன்றி திரு பிரியன், உங்களுடைய பார்வைக்கு. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட் ட்ராக்கோட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி.